ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்கிட்ட நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, ப்ரோ காப்பி ட்ரேடிங்கில் வந்துட்டு $100 மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா, ஸோ டெய்லி வந்துட்டு $10 மட்டும்தான் ப்ராஃபிட் கிடைக்குமா, அல்லது நம்ம அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் $100 ப்ராஃபிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு $10 ப்ராஃபிட் வருது அப்படின்னா, நீங்கள் $200 ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு $20 ப்ராஃபிட் வரும். ஓகேவா? ஸோ அது எப்படி கிடச்சிருக்கு அப்படிங்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நம்ம ஒரு சாம்பிள் ட்ரேட் எடுத்திருந்தோம். ஓகேவா? ஸோ அதில் வந்துட்டு நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் லைவாகவே உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் ரன் ஆகும். அண்ட் அது வித்ட்ரால் நீங்கள் எப்போ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இன்றைக்கி வந்துட்டு ஒரு ட்ரேட் எடுத்து உங்களுக்கு ஒரு $4 ப்ராஃபிட் ஆர் $10 ப்ராஃபிட் $20 ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னா, அடுத்த செகண்டே கூட நீங்கள் அதை வித்ட்ரால் போட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, ப்ரோ இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம், $100 மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா, எனக்கு டெய்லி $10 மட்டும் தான் கிடைக்குமா, எனக்கு வந்து $500 இன்வெஸ்ட் பண்ணும். நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாகும். ஓகேவா? ஒரு $100 இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு $10 கிடச்சிச்சு அப்படின்னா, ஒரு $500 இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு $50 கிடைக்கும். ஸோ அதுக்கான ஒரு லைவ் சாம்பிள் நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம், அதில் $100 இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, $200 இன்வெஸ்ட் பண்ணவங்க எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படிங்கிறத போய் பாருங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்துட்டு நம்மளோட சோஷியல் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். ஓகேவா? ஸோ நம்மளோட எக்ஸனஸோட சோஷியல் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது இன்வெஸ்டட் அமௌண்ட், இது வந்து அவங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட்ஸ். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா $100 இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு $1.33 USD கிடச்சிருக்கு, $200 இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு $2.68 கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா $210 ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, ஸோ டெபாசிட் பண்ணியிருக்காங்க, $3.47 கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இது 2 ட்ரேட் ஆக்டிவ் ஆயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா $250 வந்துட்டு இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு வந்துட்டு $4.14 வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதே ட்ரேட்ஸ் தான். ஸோ 110 இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கும் வந்துச்சு, பட் இவங்களுக்கு 1.81 தான் கிடச்சிருந்துச்சு. ஸோ இது 250 பண்ணவங்களுக்கு 4.41 கிடச்சிருக்கு. ஓகேவா? பட் சேம் ட்ரேட் தான் நான் இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் 500 பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் வந்துட்டு 1000 பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட சோஷியல் ட்ரேடிங் அக்கௌண்ட் தான். ஸோ இதில் வந்துட்டு எல்லா அக்கௌண்ட்டுமே ஆக்டிவ் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா 100, 200, 100, 250. ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ இன்வெஸ்டட் அமௌண்ட். ஓகேவா? இன்வெஸ்டட் அமௌண்ட், இன்வெஸ்டர் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இன்றைக்கி ஆட் ஆன அக்கௌண்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், $100 இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா 1.33 கிடச்சிருக்கு. ஸோ அதே இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 250 இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு 4.14 கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும், பட் ஒரே சேம் ட்ரேட் தான். ஓகேவா?